அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம திருவாரூர் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொடிக்கால்பாளையமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புலிவலம், விஜயபுரம் இந்த மாதிரியான மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீக்கெண்டில் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நம்ம திருவாரூரில் சீமாட்டிக்கும் ஆப்போசிட்டில் உள்ள சோமசுந்தரம் பார்க்குக்கு தான் நான் ஒரு வீக்கெண்டாக போயிருந்தேன். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பார்க் தான் இது. பெரியவங்கள்லாம் நல்ல வாக்கிங் போகிறதுக்கு ஸ்பேஷியஸான இடம் இருக்குது. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஸ்லைடாக இருக்கட்டும், ஸ்விங், மங்கி பார்ஸ், ஸ்லைடு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களை விட்டோம் அப்படின்னாக்கா திரும்ப வலுக்கட்டாயமாக தான் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நல்லாவே சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஜிம்மில் இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப வேறு லெவலில் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட ஒரு சில பிள்ளைங்கள்லாம் அதில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவும் அழகாகவும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல காற்று, ரொம்பவே சூப்பரான ஒரு காற்று. நம்மளும் எப்போயுமே வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியே போயிட்டு நம்மளுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா சுட சுட இந்த மாதிரியான வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வடை, அதில் சட்னியோடு அங்கே கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் 10 ரூபாயோ 12 ரூபாயோன்னு நினைக்கிறேன், சம்திங் மறந்துருச்சு. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ், கப்பு, அப்புறம் பால், கோன், இதெல்லாம் பல ஃப்ளேவர்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் தான் நம்ம சீமாட்டி இல்லையா, ஸோ அங்கேருந்து ஏதோ சம்திங் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு ஓகே லைட்டாக நம்ம சீமாட்டிக்கு போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் நாத்தனாரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பைக் பார்க் பண்ணுறதுக்குமே கூட உள்ளேயே கூட இடம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வெளியவே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக சீமாட்டிக்கு போயிட்டு அங்கேயும் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே போட்டிருந்தாங்க. அப்போ இந்த சம்மர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு குர்தாஸ்லாம் நல்ல பயங்கரமான ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பையனை உட்கார வச்சு அழகாக ஆர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பையனை ரியலாகவே அவங்க வரைஞ்சாங்க. ஆனால் டேரெக்டாக அந்த பையனை நான் வீடியோ எடுக்க முடியாது, அது அவங்க ப்ரைவசி இல்லையா, அதனால் நான் வரைஞ்சதை மட்டும் நான் லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செக்ஷனே இந்த மாதிரி ஹாட் பேக்ஸ், கிஃப்ட் பண்ணுற மாதிரியான இந்த டின்னர் செட்டு, ஹாட் பேக் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்ம கிட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டோம்னாக்கா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கலெக்ஷன் அல்லாமல் நம்ம வரவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குமே பிடிக்கிற மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி டப்பர்வேர் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சொல்லவே முடியல, நிறைய இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நம்ம எவ்வளோ பார்த்தாலுமே நமக்கு பிடிக்கல, அந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. இப்படி தான் அந்த வீக்கெண்ட் எனக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.